சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல். சட்டசபையில நம்ம பழைய துணை முதலமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ரொம்பவும் ஓவரா கடுமையா பேசியிருக்காரு. அப்படியாப்பட்ட அவரை அதே சட்டசபையில வைத்து நம்ம முதலமைச்சரான விஜய் அவர்கள் அதிரடியா கைது செய்யறதுக்கு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின்? எதனால இப்போ அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு? சோ சட்டசபையில திடீர்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்க பக்கம் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ரொம்பவும் கடுமையா பேசியிருக்காரு. விஜய் ஆட்சியில எதுவுமே சரியில்லை. விஜய் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆக போகுது. என்ன மாறி இருக்கு? மக்கள் எல்லாரும் மாற்றத்துக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து எதையுமே மாத்தலையே. அப்போ நீங்க என்ன மக்களை ஏமாத்துறீங்களா? இல்ல எங்களை ஏமாத்துறீங்களா? நீங்க எப்படி ஜெயிச்சீங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்களா ஜெயிச்சது உண்மையே கிடையாது. நாங்க திரும்பவும் ரீஎலெக்ஷன் வச்சா கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். அந்த அளவுக்கு மக்களுக்கு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். மக்கள் அங்கங்க உங்க ஆட்சியில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத தினம் தினம் நாங்க செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ உண்மையிலேயே விஜய் ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி. இது நல்ல ஆட்சி கிடையாது. இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது அப்படின்னு கடுமையா உதயநிதி ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் விஜய ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காரு. அதுக்கு சப்போர்ட்டா திமுக எம்எல்ஏக்களும் சட்டசபையில ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க சட்டசபையில மிகப்பெரிய ஒரு கூச்சல் எழுந்திருக்கு. எல்லாருக்கும் என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் முதலமைச்சர் விஜயும் அவங்களுடைய எம்எல்ஏக்களும் யாருமே வாய் திறக்காம ரொம்ப அமைதியா பொறுமையை காத்திருக்காங்க. சோ சட்டசபையுடைய முக்கியமான நபர்கள், அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத நிக்கும்போது சபாநாயகரும் எவ்வளவோ கத்தி கூப்பாடிட்டும் யாருமே அந்த இடத்துல அமைதி காக்கவே இல்லை. சபாநாயகருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியா எழுந்து எல்லாரும் அமைச்சர் நிப்பாட்டுங்க. இங்க இருக்க எம்எல்ஏக்களுக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணு மட்டும்தான். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், 2 மாசமா மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கலையா? மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கான வேலையில நான் ஈடுபட்டிருந்தேன். இந்த 2 மாசத்துல இது வரைக்கும் தமிழகத்துல வந்த 5 லட்சம் கோடிக்கான கடன் இருக்கு இல்லையா? அது எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? அதுல எவ்வளவு மக்களுக்கு தெரியாம ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான ஆதாரங்களையும் நான் கையகப்படுத்த தான் இந்த 2 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். அந்த 5 லட்சம் கோடியில எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? அதுல ஊழல் செய்யப்பட்ட அமௌண்ட எல்லாத்தையும் நாம இப்போ மீண்டும் கையகப்படுத்தினா தமிழகத்துல சுத்தமா கடனே இருக்காது. மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கொடுத்ததை விட, மக்கள் எதிர்பார்க்கறதை விட டபுள் மடங்கு அதிகமா செய்ய முடியும். அதற்கான வேலைகளை தான் நான் கொஞ்சம் இருந்தேன். இப்போ அதற்கான வேலைகள் 90% முடிஞ்சிருச்சு. இந்த 5 லட்சம் கோடி கடன்ல எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கான எங்களுக்கு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. அந்த பணம் யாராட்ட இருக்கு, எத்தனை பேர்ட்ட இருக்கு, அவங்க அதை எங்க பதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விதமான ஆதாரப்பூர்வ தகவலும் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. அத நான் நினைச்சா இப்பயே இதே சட்டசபையிலேயே வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி மக்களுக்கு தெரியுற மாதிரி எல்லாருக்கும் நியூஸ்ல என்னால கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா உங்களுடைய நிலைமை என்னத்துக்காகும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டசபையில என்ன பேசணும், ஏது பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதுக்கு முன்னாடி நான் வெளியிட்டேன் அப்படின்னா உங்களால வெளியில தலை காட்டவே முடியாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு எம்எல்ஏக்களை அமைதிப்படுத்திருக்காரு. எல்லாரையும் உட்கார சொல்லி அந்த இடமே ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச பேச அங்க இருந்து யாரும் ஒரு வார்த்தை கூட பதில் பேசவே இல்லை. சபாநாயகரே அசந்து போய் விஜய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உண்மையிலே நீங்க பெரிய நபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக விஜய் அவர்கள் அந்த ஆதாரத்தை வைத்து உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதாவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் அவருடைய எம்எல்ஏக்களும் அங்க பேசியிருக்காங்க. அங்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. உண்மையிலேயே தமிழகத்துல ஊழல் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.